எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் வாழைப்பூ வச்சுட்டு செய்கிற ஒரு வடையோட ரெசிபி தான் பார்க்க போகிறது. ஒரு மீடியம் சைஸில் கிடைக்கிற வாழைப்பூவு இல்லை வாழைக்கூம்பு கூடவே கொஞ்சம் கடலைப்பருப்புக்கு பதிலாக நீங்கள் கடலை மாவு யூஸ் பண்ணிடலாம், இல்லை இருந்தால் மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். நான் இப்போ கடலைப்பருப்பு வச்சுட்டு தான் செய்கிறது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். முதல்ல அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு நல்லா 2-3 டைம் கழுகினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணி வடிகட்டி எடுத்து நம்ம இது மிக்சியில் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது இங்கே ஊறுறதுக்குள்ளே நம்ம வாழைப்பூவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பூ எடுத்துருக்கு. இதோட இந்த மேலே இருக்கிற இந்த பெட்டல்ஸ் இருக்குல்ல, அது நல்லா கட்டியாக இருக்கும், முத்தனதாக இருக்கும். அது நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் உள்ளே இந்த டார்க் கலர் போய் கொஞ்சம் லைட்டாக இருக்கிற வெள்ளை கலரில் பூவு கிடைக்கும். அதுதான் நமக்கு வேணும். அது வரைக்கும் நம்ம இது மேலே இருக்கிற இந்த டார்க் கலரில் இருக்கிற பெட்டல்ஸ் எடுத்துகிட்டே இருக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு பொரியலோட ரெசிபி நம்ம இதே மாதிரி செஞ்சுருக்கு. அதுவும் இதே மாதிரி மேலே இருக்கிற முத்தனத்தில் எடுத்ததுக்கப்புறம் உள்ளே இருக்கிற இந்த வெள்ளை கலர் இந்த போர்ஷன் வச்சுட்டு தான் செஞ்சுருக்கு. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு பொரியலோட ரெசிபி தான். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. வடைக்கு தேவையான கூம்பு ரெடியாக இருக்குது. இது மாற்றி வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிற இதெல்லாம் முத்தனது தான். இது நமக்கு தேவையில்லை. இது நம்ம இதுக்கும் யூஸ் பண்ணுறதில்ல, கொட்டிடலாம். வாழைக்கூம்பு நான் கட் பண்ணுறது கையில் தான். ஸோ கை சேஃப்டிக்காக ஒரு ஃபிங்கர் கேப் எல்லாம் போட்டிருக்கு. இதுதான் எனக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு எப்படி ஈஸியாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப சின்ன சின்ன பீஸாக தான் நம்ம இது கட் பண்ணி எடுக்கணும். நான் கட் பண்ணுறது இந்த மாதிரி தான். ரொம்ப சாஃப்டாக இருக்கிற வாழைக்கூம்புக்குள்ளே இருக்கிற ஒரு பாட்டு தான் இது. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால இது ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துடுவேன். எதுவுமே இதில் வேஸ்ட் இல்லை. இதுக்கு மேலே இருக்கிற அந்த தோல், உள்ளே இருக்கிற சின்ன சின்ன பூவு எல்லாமே நம்ம இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துடுவேன். இது வச்சுட்டு பொரியல், கட்லட், வடை எல்லாமே நம்ம ஊரில் இந்த மாதிரி முழுசாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டு தான் செய்யறது. இந்த மாதிரி செய்யும்போது கரை இருக்குமா அப்படின்ட்டு தோணும். கரை போகிறதுக்காக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இல்லை இருந்தால் கொஞ்சம் உப்பு ஊற்றி நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ கரையோட டேஸ்ட்டு தெரியாது. இப்போ நம்ம இது எல்லாமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கிறேன். உங்களுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம், இல்லை இருந்தால் தேங்காய் எண்ணெய் போட்டு கூடி தேங்காய் எண்ணெய் ஊற்றி கூடி மிக்ஸ் பண்ணிடலாம். பொரியலுக்கெல்லாம் செய்யும்போது தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கிறதா பொரியலுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது எண்ணெயில் போட்டு மறுபடியும் பொரிச்செடுக்கிறதுனால தான் இப்போ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பருப்பு நம்ம தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ரஷ் பண்ணுற டைமில் இதில் தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை. ரொம்ப அதிகமாக அரைஞ்சி போகக்கூடாது. இதே மாதிரி க்ரஷ் பண்ணி எடுக்கும்போது தான் நமக்கு எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது இந்த கடலை பருப்புலேருந்து சின்ன சின்ன பீஸாக ஃப்ரை ஆகி நமக்கு க்ரன்ச்சியாக கிடைக்கிறது. அதே மிக்ஸி ஜாரில் 2 காரமாக இருக்கிற பச்சை மிளகாய், 1/2 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி, 2 பூண்டு, பெரிய வெங்காயத்தோட பாதி, இது எல்லாமே சேர்த்து மிக்சியில் ஒரு டைம் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுவும் ரொம்ப அரைஞ்சி போகக்கூடாது. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சின்னமன் பவுடர், பட்டை இருக்குல்ல, பட்டையோட பவுடர், 4 கிராம்பு இதே மாதிரி பவுடர் பண்ணது, இல்லை இருந்தால் 2 பிஞ்சு அளவுக்கு போட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இடித்த சோம்பு கூடி சேர்த்துருக்கு. சோம்பு சேர்க்கும்போது முழுசாக சேர்க்காம கொஞ்சம் இடித்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வாழைக்கூம்பு சேர்த்துருக்கு. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் பவுடர், இது எல்லாமே சேர்த்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணுங்கள். நம்ம வாழைக்கூம்பு முன்னாடி உப்பு சேர்த்துருக்கேன். தேவையாக இருந்தால் மட்டும் உப்பு சேர்த்து எடுத்துக்கலாம். நல்லா இதே மாதிரி உருண்டையாக வருது அப்படின்னா கரெக்டாக இருக்குது. இப்படி வரல அப்படின்னா நீங்கள் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு இல்லை கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதிலிருந்து பெருசாக ஒரு பால் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வடையெல்லாம் செய்கிற மாதிரி மெதுவாக கையில் வச்சு அமர்த்தி ஷேப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம்.
கடலைப்பருப்பு மிக்சியில் போட்டு க்ரஷ் பண்ணும்போது ரொம்ப அரைஞ்சு போகாமல் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக இருந்தால் தான் வடை சாப்பிடும்போதும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்போது அந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு இதே மாதிரி ஷேப் கிடைக்கல அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு இல்லை கடலை மாவு சேர்த்துட்டு இதோட ஷேப் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி இது நல்லா சூடாக இருக்கிற எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம பருப்பு வடையெல்லாம் செய்யும் இல்லைங்களா, மசாலா வடையெல்லாம், அதே மாதிரி அதே சூடுக்கு அதே மாதிரியே பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஒரு ஈவினிங் ஸ்நாக்கோட ரெசிபி தான் இது. பிடிச்சிருந்தா ஈவினிங் டீ டைமில் இது செஞ்சு பாருங்கள். சூடாக இருக்கிற டீ கூட சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.